நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிற ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவாகிய தேவனை நாங்கள் போற்றி புகழ்ந்து உமக்கு மகிமை செலுத்துகிறோம். மகத்துவமானவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்களை கண்ணீருக்கும் எங்கள் கால்களை எல்லா விதமான இடறுதலுக்கும் எங்கள் ஜீவனை மரணத்திற்கும் தப்புவித்து நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாக்கிற உன்னதமான கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, சதா காலங்களிலும் எங்களுக்கு ஜெயம் கொடுத்து எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற உம்முடைய உன்னதமான கிருபைகளை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே எங்களை அதிசயமாக, அற்புதமாக, சுகமாக தங்க பண்ணுகிற தேவன் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறபடியினால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மீது கொண்டிருக்கிற உம்முடைய அநாதி சிநேகம் பெரிதாய் இருக்கிறபடியினாலும் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, நீர் ஒருவரே எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றியை சிறக்க பண்ணி கிருபையினாலும் நன்மையினாலும் எங்கள் முடிசூட்டி எங்களுக்கு அருமையானது எல்லாம் எங்களுக்கு கொடுத்து சகல தடைகளை நீக்கி போட்டு சகல ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தருகிற எங்கள் ராஜாவாகிய தேவனே, உம்முடைய நாமம் சிறந்தது என்று நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி எங்கள் மீது அன்பு செய்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற உம்முடைய அநாதி சிநேகம் பெரியது என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வஸ்திரத்திலும் உம்முடைய தொடையிலும் ராஜாதி ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட மகிமையான உங்க நாமத்தை ஸ்தோத்திரித்து துதித்து உம்மை உயர்த்துகிறோம். பரலோகத்தின் தேவனானவர் காலைதோறும் உம்முடைய கிருபைகளை எங்கள் வாழ்க்கையிலே புதியவைகளாக விளங்க பண்ணுகிற உம்முடைய அநாதி அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீறுதல்களை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி எங்கள் பாவங்களை பாராதபடி அவைகளை உங்க முதுகுக்கு பின்னாலே எறிந்து போட்டு எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் கையை பிடித்து நடத்துகிறது போல எங்களை நடத்துகிற உம்முடைய அநாதி சிநேகம் பெரியது என்று சொல்லி நம்முடைய நாமத்துக்கு முன்பாக எங்கள் கைகளை ஏறெடுத்து உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மகிமையுள்ள தேவன், நீர் மகத்துவம் உள்ள தேவன், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே, உம்முடைய நாமம் பெரியது என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கிருபாசனபதியே, கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்முடைய நாமம் எத்தனை பெரியது என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
ராஜரீகம் பண்ணுகிறவரே, உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உடைய நாமம் பெரியது என்று சொல்லி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சிறந்த தேவனாக எங்கள் வாழ்விலே விளங்குகிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாயின் வார்த்தைகளையும் எங்கள் இருதயத்தின் தியானத்தையும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக பேசுகிற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு காலை வணக்கங்களை தெரிவித்து உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த காரியங்களை கேட்டு ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் புரிந்து கொண்டதை கமெண்ட்ல தெரிவிக்கலாம். பிழைகள் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நீங்கள் லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அது உங்களுடைய உரிமையா இருக்கிறபடியினால் அதிகமாக நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை வரவேற்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நேற்றைய தினத்திலே சிந்தித்த அந்த கொஞ்ச நேரம் அந்த கிருபையை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே நேற்றைய தினத்திலே வாசித்தோம். நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதில் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அந்த வசனமாமா நேற்று படிச்சான் இல்லையாமா? அந்த யோசுவாவை கொஞ்சம் கனம் கொடுன்னு சொல்றாருல, அந்த வசனம் தானே படிச்சான் நேற்று. கொஞ்சம் கனத்தை யோசுவாவுக்கு கொடுன்னு சொல்றாருல மோசே கிட்ட, ஞாபகம் இருக்கா? சரி, நான் ஞாபகப்படுத்துறேன். யாத்திராகமத்துல 23ஆம் அதிகாரத்துல ஒரு நிமிஷம் இருமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்குது. நேற்று சொன்ன வசனம் ஞாபகம் இல்லையாமா சிஸ்டர்? எங்க போயிட்ட? வந்தவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? எனக்கு டக்க ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நன்றி ஆவியானவரே, நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி 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 நன்றி. Ori kadura ma shandana dia kavana.
நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாம் கஷ்டப்பட வேண்டியது பாருங்க, வாசிங்க. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. நாம் தொடர்ந்து இந்த கொஞ்ச நேரம் கிருபையை குறித்து நாம் சிந்தித்து வந்தோம், சிந்தித்து கொண்டும் இருக்கிறோம். இந்த கொஞ்சம் என்கிற அந்த வார்த்தையினுடைய அடிப்படையிலே நாம் வசனங்களை கேட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே யோசுவாவுக்கு மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேல இருக்கிற கொஞ்சம் கனத்தை அவனுக்கு கொடு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய சாராம்சத்தை உங்களுக்காக மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 18வது வசனத்திலிருந்து, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அவன் ஆசாரியனாகிய எலியாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து ஊரீம் என்னும் நியாயாசனத்திலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். மோசே கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். இதுதான் வசனம். நேற்றைய தினத்திலே யோசுவா ஆண்டவருடைய யுத்தத்தை மோசேக்கு முன்பாக நடத்தி ஜெயம் பெற்றவனாய் இருந்தான். ஜெயக்கொடி ஏற்றினான். கர்த்தருக்கு யெகோவா நிசி என்கிற பெயர் அந்த அதிகாரத்திலே வருகிறது. இரண்டாவது நேற்றைய தினத்திலே சொன்னது, கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று நேற்றைய தினத்திலே நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு மூன்றாவது சம்பவமாக உபாகமம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தையும் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தையும் வாசிக்கலாம். உபாகமம் வாசிங்க. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது 36ல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம்
அதை காண்பான். கானான் தேசத்தை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேல் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகி யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் என்று ஆண்டவர் இங்கு சொல்லி இருக்கிறார். நேற்று தினத்திலே பார்த்தோம், யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றார், உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கானான் தேசத்தை பங்கிடுவான் என்று சொல்லுகிறார். இங்கே யோசுவாவை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகி யோசுவா என்று சொல்லுகிறார். முதல்ல யுத்தங்களை நடத்துகிறவனாக அவன் இருக்கிறான். இரண்டாவது, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருக்கிறான். மூன்றாவது, மோசேயினுடைய பணிவிடைக்காரனாய் இருக்கிறான். இப்ப நாலாவது கேட்டகரிக்கு வருகிறார் ஆண்டவர், உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகி யோசுவா. பாருங்க, அந்த கொஞ்ச நேரம் கிருபை ஒருவன் மேலே இருக்கிறது என்று சொன்னால் அவன் முழங்கால் யுத்தம் செய்வான், ஜெபிக்கிறவனாக இருப்பான், அனுப்பின காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறதற்கு ஆயத்தப்பட்டவனாக இருப்பான். அப்படி அவன் இருந்தான் யோசுவா. அவனை அனுப்பின எந்த காரியத்திலேயும் ஒரு சின்ன தோல்வி கூட மோசேக்கு வரவில்லை. மோசேக்கு ஒரு சின்ன கனவீனத்தை கூட இந்த யோசுவா கொண்டு வரவில்லை. இந்த மோசேக்கு யோசுவா ஒரு சின்ன அவமானத்தை கூட கொண்டு வரவில்லை. மோசேயினுடைய பணிவிடைக்காரனாய் இந்த யோசுவா இருந்ததினாலே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனை கனப்படுத்தும்படி உன் மேல் இருக்கிற கனத்தில கொஞ்சம் அவனுக்கு கொடுன்னு சொல்ற. கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவங்கள் என்னவென்றால், எந்த இடத்திலேயும் யாருக்கு முன்பாகவும் தலை குனிய கூடாது. தலை குனிவு மற்றவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது. புருஷனுக்கானாலும் மனைவிக்கானாலும் சொந்த குடும்பத்துக்கானாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, முழுகி ஸ்நானம் பெற்றிருக்கிற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிற, அழகா அடிக்கோடிட்டு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியை பெற்ற நூனின் குமாரனாகி யோசுவா என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் தலை குனிவு அடைய மாட்டார்கள். தலை குனிவு அவர்களுக்கு ஏற்படாதபடி கர்த்தர் அவர்களை நடத்துவார். நல்லா நம்ம சிந்திக்கணும். நம்ம நிமித்தமா யாருக்காவது தலை குனிவு வந்திருக்குதா? யாராவது நம்ம நிமித்தமா அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? யாராவது நமது நிமித்தமா துக்கப்படுகிறாங்களா? யாராவது நாம் துக்கப்படுத்தி இருக்கிறோமா? கர்த்தருடைய ஆவியை பெற்ற இந்த யோசுவா அமலேக்கியரை யுத்தம் பண்ண அனுப்பின போது அவன் ஜெயம் எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருக்கு யெகோவா நிசி என்கிற பெயரை
கொண்டு வருகிறான். அன்றைக்குதான் யெகோவா நிசி என்கிற பெயர் கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட யுத்தங்களை நடத்துகிற, முழங்கால் யுத்தங்களை நடத்துகிற, ஜபங்களை நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள் யாவரும் கர்த்தருடைய மகிமையான நாமத்திற்கு மகிமையானவர்களாக விளங்குவார்கள் என்பதுதான் சத்தியம். பிரியமான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நம்ம மேல கொஞ்ச நேரம் கிருபைய வச்சிருக்கிறார். கிருபைய, கொஞ்ச நேரம் கிருபைய, லிட்டில் டைம் ஆஃப் கிரேஸ், தட் இஸ் லிட்டில் கிரேஸ், கொஞ்சம் கிருபை, எள்ளு மூக்களவு கிருபை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். எள்ளு மூக்களவு கிருபை பெற்றிருந்தோம்னா யுத்தங்கள்ல ஜெயிப்போம். ஜெபிக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். ஜபமே ஜெயம், ஜபமே ஜீவன் என்று நிறைய பரிசுத்தவான்கள் சொல்லி ஜெயித்திருக்கிறார். ஜான் ஹெய்ட் ஜப வீரன் என்கிற ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை வரலாறை நான் 4 முறை படித்திருக்கிறேன். தன் தேசத்திற்காக ஜெபித்து 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 அழுது அழுது உபவாசம் போட்டு போட்டு அவருக்கு இரத்த புற்றுநோய் வந்து ரத்தம் கக்கி செத்தாரு. இந்த ரூமை உடைச்சு பார்த்தா ரத்த வெள்ளத்திலே மரித்திருக்க. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஜபத்துல அப்படி ஒரு பாரம் தரிசனம் இருக்குதா? எஸ், இருக்கணும். இதுதான் கொஞ்ச நேரம் கிருபை செய்கிற காரியம். கொஞ்ச நேரம் கிருபையை பெற்ற பரிசுத்தவான்கள் வேதத்திலே சாதித்திருக்கிறார்கள். ஏனோக்கு தேவனோட 300 வருஷங்கள் சஞ்சரித்து கொண்டிருந்து பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பெற்றெடுத்தான் என்று சொல்லுகிறது. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். நம்ம யாரோட சஞ்சரிக்கிறோம்? நம்முடைய சஞ்சாரம் எங்கே இருக்குது? எப்படிப்பட்டவர்களோடு நம்முடைய உறவு இருக்கிறது? புருஷன் ஜெபிக்கல பாஸ்டர், அவர் ஜெபமே பண்ண மாட்டேன்றார், அவர் பண்ணட்டும் பண்ணாம போட்டோம். மனைவி ஜெபிக்கிறதே இல்ல பாஸ்டர், அவர் ஜெபிக்கட்டும் ஜெபிக்காம போட்டோம். நீ என்ன செய்யற? உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? உனக்கு கொடுக்கப்பட்டதான கிருபை வரம் என்ன? உன்னை நீ பார். ஒரு குடும்ப தலைவன் காலையில் அதிகாலை எழுந்து மற்றவர்களாம் மனைவி எழுந்து கொள்வதற்கு முன்பாக, பிள்ளைகள் எழுந்திருப்பதற்கு முன்பாக முழங்கால நிற்பான். அப்பதான் அவனுக்கு கனம் அந்த வீட்டுல இருக்கும். தைரியமா சொல்ல முடியும். குற்றமற்ற மனசாட்சியோடு நான் பேச முடியும். என் ஆவிக்குரிய ஜீவியம் ஆரம்பித்த நாது முதல் இந்த நாள் வரைக்கும் என் மனைவி எழுந்துகிறதற்கு முன்பாக நான் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிடுவேன். சில ஆண்டுகளாக தான் என் முழங்கால் படியிட முடியாம கஷ்டப்படுகிறேன். ஆனாலும் என் டைமுக்கு நான் எழுந்திருவேன். அதிகாலையில இன்றைக்கும் 3:30 மணிக்கு விழிப்பு வந்தது. 4 மணிக்கு தான் அலாரம். என்னுடைய பாரம் ஏக்கம் அதுதான். என்ன எல்லாரும் முகத்தையும் நான் பார்க்கறதுக்கு முன்னால இயேசுவின் முகத்தை நான் பார்க்க வேண்டும். வானமும் பூமியும்
படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன் என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா பிரியாதிருந்தார். எவ்வளவு முறுமுறுப்புகள் ஜனங்க செஞ்சாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க மோசேய, எவ்வளவு உபதிரவப்படுத்தினாங்க. கோராகின் புத்திரரோடு இந்த யோசுவா கலக்கலைய. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு இந்த யோசுவா பிரியாதிருந்தார். நான் எப்பவும் சொல்லுவேன், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஜனங்களே, நாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற, நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஸ்தலத்துல வந்து அவரை நோக்கி நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் கிருபை செய்வார். அந்த இடத்துக்கு எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இந்த இடத்துக்கும் வாக்கு பண்ணினார். இந்த இடத்துல வந்து ஜனங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு நான் செவி கொடுத்து அவர்கள் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். அவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்களை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அதன்படி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவனை மகிழ்ச்சியோடு தேரணும். மோசேயினுடைய பணிவிடைக்காரனா இருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவர்களா இருக்கணும். மோசேக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா என்று சொல்லுகிறார். மோசேக்கு முன்பாக நிற்க அவனுக்கு தகுதி எப்போ வந்ததுன்னு பார்க்கணும். ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவை திடப்படுத்துன்றார். நான் திடப்படுத்துவேன்னு சொல்லல. யோசுவாவை நீ திடப்படுத்து. உங்களை தைரியப்படுத்தவும் திடப்படுத்தவும் உங்களுக்கு எல்லா கௌரவத்தையும் கொண்டு வரக்கூடிய இடத்துல கர்த்தர் ஊழியக்காரலை வைக்கிறார். ஊழியக்காரலுக்கு முன்பாக நிற்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? உன்னை ஏற்றுக்கொண்டவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவனை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று இயேசு தெளிவாக தம்முடைய பிரசங்கத்திலே சொல்லி இருக்கிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். என்ன தகுதி? ஜபம் என்கிற தகுதி. என்ன தகுதி? பணிவிடை என்கிற தகுதி. இந்த ரெண்டும் இருக்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரியாதிருக்கிற கிருபை பெற்றவர்களா இருந்தாதான் ஊழியக்காரனுக்கு முன்னாலே தைரியமா நிற்க முடியும். ஆர்வெஸ்ட் இந்தியா மிஷனை விட்டு வந்து கிட்டத்தட்ட 94 ஜூன் மாதம் அந்த ஊழியத்திலிருந்து விடுபட்டேன். என்னைய வரைக்கும் கூட எங்க ஐயாவுக்கு முன்னால நிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன்.
பயப்படுவேன். அவரை பார்த்தாவே, அவர்கிட்ட போனாவே எனக்கு ஒரு நடுக்கம் வந்து. ஏனென்றால் அவர் மேல நான் வைத்திருக்கிற மரியாதை, அவருக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவன் என்கிற உணர்வு. ஒரு நாளும் அவரை எதிர்த்து நான் பேசினதே இல்லை. எனக்கு நல்ல நினைவு இருக்குது. நான் அவருக்கு எழுதின 2 கடிதங்கள். ஒன்று என் திருமணத்துக்காக, இன்னொன்று நான் இந்த ஊழியத்திலிருந்து விடுபட போறேன்னு நடுக்கத்தோட எழுதினேன். அவருக்கு முன்னாடி நின்று பேசின ஒரு சில சந்தர்ப்பங்கள் தவிர, அவருக்கு முன்னாடி நின்று அவர் முகத்தை பார்த்து பேசுற தைரியம் கூட என்னைய வரைக்கும் கூட எனக்கு இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தகுதி உள்ளவர்களாய் இருப்பதற்கு முதல்ல ஜெப யுத்தம் செய்யணும். 2வது பணிவிடை செய்யணும் கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருக்காக. 3வது ஆசிரியர் கூடாரத்தை விட்டு பிரியாதிருக்கணும், சபையை விட்டு பிரியாதிருக்கணும், உபதேசத்தை விட்டு, கட்டளைகளை கற்பனைகளை விட்டு பிரியாதிருக்கணும். 4வது ஸ்தானத்திலே தான் ஊழியக்காரனுக்கு முன்பாக நிற்க வைப்பார். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இந்த யோசுவா கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்படியான தகுதி உடையவனாயிருந்தான். 4வதாக, மூன்றாவதுலயே நம்ம இன்னொரு வசனம் படிக்க மறந்துட்டோம். உபாகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து, இப்ப அவனை திடப்படுத்தி பலப்படுத்து, அவன் எந்த ஜனங்களுக்கு, அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க, முரட்டாட்டமான இந்த ஜனங்களுக்கு, மறுதலிக்கிற ஜனங்களுக்கு, நன்மைகளை பெற்றுக்கொண்டு உதாசீனப்படுத்துகிற எந்த ஜனங்களுக்கு, வணங்கா கழுத்துள்ள எந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே இந்த கொடுமுடியிலிருந்து பார்க்கிற தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான். மோசே எங்க நிக்க வைக்கிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது 26வது வசனம், கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவிகொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி நீ இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். மோசேக்கு சொல்லிட்டார். என்ன ஒரு முறை மலையை பார்த்து பேசுனார். எவ்வளவு டெம்டேஷன், எவ்வளவு டென்ஷன் இருந்தா கோலை ஓங்கி மலை மேல 2 அடி அடிச்சிட்டான். ஆரோனும் கானான் தேசத்துக்கு போக முடியல. ஏன்? கன்றுக்குட்டியை செய்து ஜனங்களை வழி தவறி போக பண்ணி. மோசே கண்மலையை பார்த்து பேசுனா அவன் கையில பேசிட்டான், வாயால பேசுன அவன் கையால பேசல. அதனால கானான் தேசத்துக்குள் போகிற தகுதியை மோசே இழக்கிறான். அந்த தகுதியை பெறுகிறதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில புறப்பட்ட நாளில் இருந்து கானான் தேசத்துக்குள்ள போகிற வரைக்கும் 2 பேருக்கு தான் அனுமதி. ஒன்னு காலேப், இன்னொன்று யோசுவா. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபோ, நூனின் குமாரனாகிய யோசுவா. அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களை தகுதிப்படுத்தி இருப்பார் பாருங்க. சொல்றார், நான் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பேன், நீ போக மாட்டேன்னு.
நான்காவது காரியம் பார்க்கலாம். உபாகமம் 31 அதிகாரம் 3வது வசனம். அதிகாரம் 3வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று இந்த தேசத்தை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. 1வது வசனம் படிக்கிறேன். பின்னும் மோசே போய் இஸ்ரவேல் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தருடனே சொல்லி இருக்கிறார். அடுத்துதான் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். எல்லாருமே மோசையை கொண்டு கர்த்தர் யோசுவாவை நடத்துகிறார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்கள் நடத்த வேண்டும், தேவதாசர்கள் நடத்த வேண்டும். என் சபையை என்று சொல்லிக்கொள்ள எனக்கு உரிமை இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. அந்த சபைக்கு ஆசாரியனாக, போதகனாக, அப்போஸ்தலனாக, தீர்க்கதரிசியாக, சுவிசேஷகனாக, உபதேசிக்கிறவனாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஊழியக்காரன் ஜனங்களை நடத்துவதற்கு ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மக்கதோனியா சபையார் குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 5வது வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார். முதல்ல கர்த்தருக்கு, 2வது கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருடைய ஜனங்களை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு மக்கதோனியா சபையார் ஒப்பு கொடுத்தாங்களா? அப்படி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஊழியக்காரர்கள் நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இன்னைக்கு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி கர்த்தருக்கு முன்பாக இந்த யோசுவா மோசேக்கு முன்பாக நிற்கிறவங்க இருக்கிறார். 2 சம்பவம் தான் சொல்லி இருக்கு. ஒன்று, மோசேக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவனாய் இருக்கிறார். 2வது, கர்த்தருடைய மோசே ஆகிய தம்முடைய தாசனை கொண்டு யோசுவா நடப்பிக்கிறவனாய் இருந்தான். இன்னைக்கு கொஞ்ச நேரம் கிருபை பெற்ற நாம் ஊழியக்காரனுக்கு முன்னாலே நிக்கிறதற்கு ஒரு தகுதி உடையவர்களாய் இருக்க வேண்டும். சிலர் எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க, ரொம்ப வேகமா பேசுவாங்க. வேகமா பேசு, விவேகத்தோட பேசு. 3வது, தங்களை ஊழியக்காரனுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி நடத்தும் போது அந்த கொஞ்ச நேரம் கிருபை நமக்கு கனத்தையும்
மரியாதையும் கௌரவத்தையும் தேசத்திலே கொண்டு வரும் என்பது தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரனுக்கு முன்னாலே நிற்பதற்கு நாம் தகுதியுடையவர்களாய் இருப்போம். ஊழியக்காரனாலே நடத்தப்படுவோம். ஊழியக்காரர்கள் தான் நம்மை திடப்படுத்த வேண்டும். அவர்கள் திடப்படுத்தினால் எல்லா இடங்களிலேயும் நமக்கு ஜெயம் வரும். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக.